சர்வசக்திக்கு என் வணக்கம். காரர் ஜோதிடம், அரியலூர், திருஞானசம ஜோதிடர். தமிழ் ஜோதிடம், தமிழ் என்கிற ஜோதிடம். இந்த ஒரு பக்கத்தை வைத்து இந்த உலகத்துடைய அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை அருள் வாக்குகளையும் அத்தனை பலன்களையும் சொல்லிவிடலாம். ஆனால் தைரியசாலி, வார்த்தடிப்படை ஜாதக பலன் தைரியசாலி. தைரியசாலிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 2, 4, 2, 1, 5 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. தைரியசாலியோட விதியின் 5. 5ஆம் இடத்துக்கு போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவன் கற்றுக்கிட்டு வெளியே வந்தவங்களுக்கு தைரியசாலி. ஏன்னா எல்லாமே அங்கேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் வெளியே வந்துட்டாங்க தைரியசாலியாக பேசுகிறாங்க, செய்கிறாங்க. அதான் தைரியசாலிங்கிறது. அடிக்கிறது பெரிய தைரியசாலி இல்லை. கற்றுக்கிட்டு ஏதாவது முறையாக செய்யணுமோ அதை முறையாக செய்கிறவங்களுக்கு பேர் தான் தைரியசாலி. ஆக 5ஆம் இடத்து பலன். ஆனால் 5ஆம் இடத்து பலன் தைரியசாலியை குறிக்கிறது. அடுத்த படகோட்டி. படகோட்டிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 9, 5, 6, 2, 6 எல்லாம் கூட்ட 28. அதோட விதி என்பது 1. படகோட்டின் கடலில் தான் படகு ஓட முடியும், அல்லது மிகப்பெரிய ஏரியில் படகு ஓட முடியும். அதான் படகோட்டியோட விதியின் 1. 1ஆம் இடம் படகோட்டியை குறிக்கிறது. படகோட்டி பலன் தருகிறது. அடுத்தது தெப்பம். தெப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிதம் 1, 6, 9, 7 எல்லாம் கூட்ட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ தெப்பத்துக்கு 5ஆம் இடம். தெப்பத்துடைய பலன், தெப்பத்துடைய யோகத்தை தருகிறது 5ஆம் இடம். அடுத்ததாக நட்சத்திர வெளிச்சம். நட்சத்திர வெளிச்சத்துக்கு விதியின் 1. அதற்குரிய எண்ணிதம் 8, 2, 3, 4, 3, 8, 8, 9, 3, 7 எல்லாம் கூட்ட 55. அதுக்கு 9 கிரகத்தால் கழிச்சுட்டா மீதி 1. அப்போ நட்சத்திர வெளிச்சத்துடைய விதியின் 1. 1ஆம் இடத்து பலன் தரப்பட்டு வருகிறது. நட்சத்திர வெளிச்சம் 1ஆம் இடம். அடுத்ததாக திதி. திதிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிதம் 8, 8 எல்லாம் கூட்டாக 16. அது கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 7. அப்போ 7ஆம் சமசப்த பாறை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் சிலது திதிகள் மூலமாக சமசப்த பாறை கொடுக்கறது. அதான் திதி. திதி என்ற 2 எழுத்து. திதி 16, 15 தான் வருது. 15 தான் திதி. ஆனால் திதி இங்கே 16 வருகிறது தமிழ் ஜோதிடம். ஆனால் அதனுடைய பார்வை என்பது 7ஆம் பார்வையாக வருகிறது. ஆனால் சரியான ஒரு திதி என்ற ஒரு வார்த்தை 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஆனாலும் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொள்வது. அடுத்தது துதி. துதிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 9, 8 எல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. அப்போ துதி 8ஆம் இடம். துதிக்கு கூடியது 8ஆம் இடம். அடுத்ததான நாணம். நாணத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிதம் 6, 6, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ நாணம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அப்போ நாணத்துக்கு விதியின் 1ஆம் இடம். 1ஆம் இடத்து பலன் தருகின்றது நாணம். அடுத்தது பொய்க்கணக்கு. பொய்க்கணக்குக்கு 6 எழுத்துங்க. அந்த 6 எழுத்துக்குரிய 2, 8, 1, 6, 7, 3 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ பொய்க்கணக்கு 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அப்போ பொய்க்கணக்கு எழுதினா அது முறையாக எழுதணுங்குது. ஆனாலும் அதான் பொய்க்கணக்கும் கிரகத்தால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதான் பொய்க்கணக்கோட விதியின் 9. மெய்க்கணக்குக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 4, 8, 1, 6, 7, 3 எல்லாம் கூட்ட 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ மெய்க்கணக்குங்கிறது குடும்பத்தில் தான் மெய்க்கணக்கு. பொய்க்கணக்குங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் மெய்க்கணக்குங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடம் தருகிறது மெய்க்கணக்கு. அடுத்து சபதம். சபதத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 3, 9, 7, 7 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ சபதம் 8ஆம் இடம். சபதம் 8ஆம் இடம். சபதம்லாம் 8ஆம் இடத்து எண்ணுக்கு தான் அந்த பவர் இருக்குது. ஆனாலும் அதாவது சபதத்துடைய விதியின் 8. 8ஆம் இடம் தான் சபதத்தை தருகிறது. சபதத்தை நிறைவேற்றுவதெல்லாம் 8ஆம் இடம் தான். அடுத்ததாக பட்டினத்தாருக்கு விதியின் 8. அதற்குரிய எண்ணிக்கை 9, 2, 6, 9, 4, 5, 9 எல்லாம் கூட்டாக 44. அதோடைய விதி என்பது 8. அப்போ பட்டினத்தாருடைய விதியின் 8. அடுத்து ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சுவாமியுடைய விதியின் 1. அதற்குரிய எண்ணிக்கை 2, 1, 1, 5, 8, 1, 5, 3, 2 எல்லாம் கூட்ட 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ ராமலிங்க சுவாமிக்கு விதியின் 1ஆம். அவர் ராமலிங்க சுவாமி பெரிய ஒரு பதிகத்தையே ஏற்படுத்தி உலகத்துக்கு நல்ல ஒரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பதையெல்லாம் உருவாக்கி மக்களுக்கு திருவுருள் தருகிறார். அதான் ராமலிங்க சுவாமியுடைய விதியின் 1ஆம் இடம். 1ஆம் இடத்து பலன் தருகிறது. புதுமைப்பெண். புதுமைப்பெண்ணுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 2, 9, 5, 6, 3, 3 எல்லாம் கூட்ட 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ புதுமைப்பெண்ணுடைய விதியின் 1. 1ஆம் இடத்து பலன் தருகின்றது. அப்போ புதுமைப்பெண்ணுடைய விதியின் 1.
அடுத்ததாக வந்து கல்லறை. கல்லறைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1 1 4 3 இதெல்லாம் கூட்டாக 9. கல்லறை என்பது 9ஆம் இடம். கல்லறைலாம் சொல்லப்பட்டு வருகிறது. அது வந்து கல்லறை என்பது அது புதைக்கக்கூடிய இடம்னு கிடையாது. கல்லறைலாம் நிறையா இருக்குது. அது சில மதத்துக்கு கல்லறை என்பதால் புதைக்கக்கூடிய இடம் மயானத்தை குறிக்குது. அதாவது கல்லறை. கல்லறையோட விதியின் 9. அடுத்து தேவாலயம். தேவாலயத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 8 3 4 2 7 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. தேவாலயத்துக்கு வந்து விதியின் 6ஆம் எழுத்து பலன் வருகிறது. தேவாலயத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா அந்த 6ஆம் இடம் தான். அடுத்தது ஏரிக்கரை. ஏரிக்கரைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 2 4 7 1 3 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. இப்போ ஏரிக்கரை கரை இருக்கும். ஏரிக்குமே கரை இருந்தால் தான் ஒரு அது தாங்கும். அதான் ஏரி நீருக்கெல்லாம் கரை இருந்தால் தான் அந்த நீரை தேங்கி வைக்கும். அதான் அந்த ஏரிக்கரை என்பது 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் கரைகளை உருவாக்கி நீர்களை தேங்கி வைக்கிறது அந்த கரை தான். ஏதோ 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 2 3 எல்லாம் கூட்டாக 5. ஏதோ என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5. அடுத்தது வட்டி. வட்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய தான் 5 2 6 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ வட்டியோட விதியின் 4. வட்டிக்கு வந்து 4ஆம் இடம். அடுத்தது வந்து அசலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1 3 1 எல்லாம் கூட்டாக்க 5. அதோடைய விதி என்பது 5 தான். அப்போ வந்து அசலுடைய விதியின் 5. அசலுடைய விதியின் 5ஆக இருந்தால் வட்டியோட விதியின் 4. அடுத்தது வந்து வசூலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5 3 1 எல்லாம் கூட்டாக்க 9. அப்போ வசூலுடைய விதியின் 9. அப்போ வட்டியோட விதியின் 4ஆக இருக்கின்றது. அவன் போடுறது அசல் 5, வட்டி வந்து 4 இதெல்லாம் வசூலிக்கிறது. ஆக மொத்தம் 9. அதான் வசூலுடைய விதியின் 9. அடுத்ததாக இருந்தால் வானவராயன். வானவராயனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 3 9 5 1 2 6 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ வானவராயனுக்கு வந்து விதியின் 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் வானவராயன். வானவராயன் சொல் சில பேர்த்துக்கு கனவு சில பேர் கனவு வந்து வானவராயனை தேர்விடும். அதான் வானவராயன். தெய்வமும் உண்டு. வானவராயன் தெய்வமும் உண்டு. ஆனால் கவிஞர்கள் சில நல்லா ஒரு கவிதை எழுதக்கூடியவருடைய கனவுலாம் வானவராயன் இறங்கி வந்து ஏதோ செய்வார். ஏதோ அவர் வந்து திருவுருள் செய்வார். அடுத்தது வானம்பாடிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 9 7 7 6 இதெல்லாம் கூட்டாக 32. அதை விதி என்பது 5. அப்போ வானம்பாடி என்ற ஒரு விதியின் 5. 5ஆம் இடத்துல தான் வானம்பாடி பாடுவார். பாடுவதை கேட்டு தான் கவிஞர்கள் வந்து அதை கேட்டு தான் சில பாடல் எழுதுகிறார்கள். அதிலிருந்து அவங்க தொகுத்து அந்த வல்லின மெல்லின இடையினத்தோடு எழுதுவாங்க. அதான் வானம்பாடிய விதியின் 5ஆம் இடம். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் வந்து மனிதன் எந்த பஞ்சாயத்து பேசினாலும் சட்டசபை பேசினாலும் சரி வார்த்தை அடிப்படை தான் எல்லாமே. வார்த்தை அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதை என்கின்ற பிறகு தான் அது நடக்கும். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ரொம்ப முக்கியமானது. இது யாராலுமே மறுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறது அது அத்தனையுமே உண்மையே. இது வந்து ஒவ்வொரு மொழியில் எல்லாமே உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கேன். இதுதான் நான் எடுத்த எண்கள் தான் எல்லா மொழிகளுக்குமே வார்த்தை ஜாதக பலம் ஆய்வு செய்து சொல்லக்கூடியது தொகுப்பு. இதை கேட்டு தான் அவங்க எதையும் செய்ய முடியும். அதனால் வந்து இங்கிலீஷ் நியமனோட மிக சிறப்பான முறையில் நான் உருவாக்கி தொகுத்து வகுத்து இந்த ஃபேஸ்புக் மூலம் வீடியோ மூலம் இன்ஸ்டாகிராம் மூலம் போட்டுக்கிட்டு வருகின்றேன். இன்ஸ்டாகிராம் மூலம் எனக்கு வந்து யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் அதை போல் தான் எல்லாமே. என்னை பார்த்தாலே நான் கருப்பாக இருக்குன்னுட்டு என் வீடியோக்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லைன்ட்டு யாரும் அப்படி தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படி தள்ளிட்டு போகிறத நிறுத்திட்டு என்னோடய வார்த்தையை கேளுங்க. எப்படி ஜாதக பலன் நான் ஜோதிடர் சொல்கிறாங்கங்கிறத நான் வந்து இதன் மூலம் நானும் சோதிடர் தான். ஆனால் நானும் அப்படி தான் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் நானும் ஜாதக பலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து இதை பார்க்குறவங்க வந்து ஃபேஸ்புக் மூலம் யூடியூப் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ மற்ற ஷேர் செட்டு மூலமாகவோ எது பார்த்தாலும் சரிங்க, எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் யாருமே வந்து எனக்கு வந்து அதிகமாக லைக் கொடுக்க கிடையாது. நான் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்கிட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்நிய நாட்டுக்காரங்களாம் அவங்க சுதாச்சிகளை தான் பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு பின் தொடர்பவர்கள் அது வந்து செஞ்சிகிட்ருக்காங்க, ஒரு சிலர் தான். ஆனால் மற்றவங்க யாருமே வந்து
நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அவங்க கொடுக்குறதில்ல. அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இதுதான் இப்படித்தான் ஜாதக பலன். ஒரு எண்கிணி தான் ஒரு எண்ணும் எழுத்தால் வந்து ஒரு எண்ணினை உருவாக்கணும். இப்படித்தான் ஆய்வு செய்து சொல்லணும். அந்த வார்த்தை அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லா வார்த்தைகளையுமே சரியான முறைப்படி வரணும். அப்போ தான் அந்த எண்கிணி தான் அந்த எண்ணும் எழுத்து அந்த தமிழ் அந்தந்த மொழிகளுக்கு சரியாக இருக்குது. இப்போ தமிழ் மொழிக்கு இது சரியுது, அதில் சந்தேகமே இல்லை. பிடிக்காதவன் 1008 குறையும் சொல்லிட்டு போவான், அதெல்லாம் கிடையாது. அவன் பிடிக்காததுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போவான். ஆனால் வந்து பயப்படாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜாதக பலன் என்பது உண்மையான பலன். ஆனாலும் அந்த வார்த்தை அடிப்படையில் நான் வந்து வள்ளுவர். நான் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் சோசி தான் பார்த்து வரோம். ஆனால் என் மூலமாக இந்த தமிழ் ஜோதிடம் நான் உருவாக்கி நான் வெளியிட்டு நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த என்கிட்ட நான் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜாதக பலன்கிறது உண்மை. இது தமிழ் ஜோதிடம். எல்லோரும் இதை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மூலமாக நிறையா சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கொடுக்கணும், லைக்கெலாம் கொடுக்கணும். என்னை மேலே தூக்கி கொண்டு வரத்துக்கு நீங்கள் பார்க்கணும். என்னை மேலே கொண்டு வர நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். கார ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.